ஞானிகள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்த அனுகிரகத்தினாலே பசுமன்னார் எப்படி இந்த உலகத்துக்கு நமக்கு தந்தார்கள், அதுபோல் இந்த இளைய சமுதாயத்துக்கு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அண்ணா அவர்களுக்கு பகவான் கொடுத்திருக்கிறார். எனக்கு 13, 14, 20 வயது இருக்கின்ற பொழுது கம்பியில ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட்டத்தில் கவசர கூட்டு பார்த்தாங்க. ஆனா அப்போ ஒரே பேச்சிருக்கிறே ஒரு வீரம் கலந்த பேச்சு. ஆனா இப்பொழுது தேவரையா சொல்லப்பட்ட விவேகம் அவருக்கு வந்து பாருங்க, வீரம் மட்டுமே இருந்து நம்ம இருந்தா போதாது, விவேகம் தேவை என்று ஐயா அவர்கள் என்னுடைய பேச்சையை பேசி நானும் கடந்து கொண்டு இன்புற்று ஒரு தேவரையா சொல்லக்கூடிய வார்த்தையை போல் நிகழ்வை கேட்கக்கூடிய வாக்கியம். நான் நினைக்கிறேன், நான் யாருக்கும் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. கமுதி கோவிலாங்குளம் கிராமம் தேவர் சமுதாயத்தில் பிறக்கப்பட்டவன். வெற்றுமங்களை வீரங்களை கல்யாணம் முடிச்சிருக்கேன். ஐயா உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல. நானும் உங்காடுதேன். மேடையில சபையில சாதியை சொல்லக்கூடாது, சாதியை சொல்லுவோம் சட்டாடும். எப்படி சாதியை சொல்லுவோம் சட்டாடும் தேவரையா சொல்லிக்கிறார். ஐயா அவர்கள் பேசிக்கும் போது அடியேன்னு பேசிக்கிறேன், தேவரையா சொல்லுவாங்க. எந்த கூட்டத்தில் பேசினாலும் அடியேன் சொல்லுகிறேன் கேளுங்க. அடியேன் எவன் ஒருவன் தன்னை நாளில் நடத்தி கொண்டிருக்கிறானோ அவன் தான் உயர்ந்த இடத்துக்கு செல்ல முடியும். அதுபோல எத்தனையோ சமுதாய தலைவர்கள் வந்து அரசியல் கட்சி நின்று ஓட்டு வாங்கறதுக்காக ஓடி தெரிவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த நேரத்துல சாதி கலவரத்துக்கு குரல் கொடுக்கிற ஒரே ஒரு மதம் ஐயா அவர்கள் மட்டுமே. ஒவ்வொரு போய் ஓட்டு கேட்கிற ஒன்று இவருக்காக நாங்கள் வேந்தலை கட்டிக்கிட்டு ராம்நாடு என்ன ஓடி ஓடி அரைஞ்ச கூட்டம் நாங்கள்லாம். நாங்களாம் இந்த மாதிரி மாறி இருக்கிற என்ன காரணம்? ஒரு மனிதன் இந்த பூரகத்தில் வாழ்ந்து விட்டால் எத்தனைக்காவது ஒரு நாள் இறந்து விடுவாங்க என்பதே காரணம். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் 4 பேருக்கு தெரிந்து வாழ வேண்டும், அது நல்லவனாக வாழ வேண்டும், அடுத்த ஜீவராசிகளுக்கு உதவிக்கிற வைக்க வேண்டும், அடுத்த உயிர்களை மதிக்க வேண்டும். எந்த ஜாதியில் யார் பிறந்தாலும் அவர்களையும் அரவணைத்து செல்வது நம்முடைய கடமை. அந்த வகையில இந்த வந்திருக்கக்கூடிய அடியார் வருவதெல்லாம் என்று சொன்னாங்க. இப்படி ஒரு பேச்சாளர் இப்படி ஒரு வார்த்தை எங்கேயும் கேட்கவில்லை. காரணம் இல்லற வார்த்தையை ஒரு கவிஞர் கூட இப்படி கற்பனையாக வடிக்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான சொற்பொழி வார்த்தையை அண்ணா அவர்களுக்கு எதிர்வீச்சு சார்பாக என்னுடைய குடும்ப சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளார். பாருங்க தம்பி